அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பர்த்ருஹரி அருளிய நீதி சதகம். இப்போ இந்த நீதி சதகம் கடந்த வகுப்புகளில் 6 பாடல்கள் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 7வது பாடலிருந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த பர்த்ருஹரியினுடைய இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது என்று பார்த்தோம். இது நம்முடைய புரிதலை மேம்படுத்துவதற்காக மகான்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் பார்த்தோம். இப்போ அதில் இந்த 7வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்வாயத்தம் ஏகாந்த குணம் விதாத்ரா வினிர்மிதம் சாதனம் அக்னதாயாக விசேஷா அதஹ சர்வவிதாம் சமாஜே விபூஷணம் மௌனம் அபண்டி தானாம். இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னிறைவு பெற்ற தனிமையான குணம் என்பது படைப்பாளரால் உருவாக்கப்பட்ட அறியாமைக்கான ஒரு மறைப்பு என்பதாக சொல்லுது. அந்த மறைப்பு என்பது எப்படி அப்படின்னா, அந்த மௌனம் என்பது அஞ்ஞானிகளுக்கு அறியாமையில் உள்ளவர்களுக்கு ஒரு அலங்காரம் என்கிறது. அதாவது அறியாமை நிலையில் இருக்கின்றவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஆணவத்தில் ஆடாம கற்றறிந்த மக்கள் இருக்கின்ற சபையில அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்பதுதான் அவர்களுக்கு அலங்காரம் என்பதாக இந்த பாடல்ல சுட்டி காட்டுறார். அதாவது நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, ஒரு 3 விதமான மனிதர்கள், அதாவது அஞ்ஞானிகள், ஞானிகள், அரைகுறை ஆட்கள். அதாவது ஞானமும் இல்லை, ரொம்ப அஞ்ஞானின்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கெட்டானா இருப்பாங்க. கொஞ்சம் அறகுறையா விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா இருப்பாங்க இல்லையா. இதுக்கு தான் பெரியவங்க என்ன பழமொழி சொல்லுவாங்க, நிறைகுடம் ததும்பாது குறைகுடம் கூத்தாடும் என்பார்கள். அதாவது ஒரு குடத்து நிறைய தண்ணி இருந்ததுன்னா அதை நம்ம கொண்டு போகும்போது அது தழும்பாம கொண்டு போயிடலாம். ஆனா அதுவே நம்ம பாதி குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு கொண்டு போனோம்னா அது சலக்கு சலக்குன்னு ஆடி தண்ணி பூரா ததும்பும். அது மாதிரி ஞானிகள் நிறைய அறிவாளிகளா இருப்பாங்க. ஆனா அவர்கள் நான் அறிவாளி அப்படிங்கிறத ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பார்த்தா ஒரு பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. அவர்கள் தான் ஞானிகள். ஆனா இந்த அரகுர ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்டப் படிப்பாங்க, அப்படியே பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்குவாங்க. அதுதான் இந்த குறைகுடம் கூத்தாடும் என்பது மாதிரி நடைமுறையை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த பாடல்ல சொல்ல வராரு. எல்லாம் அறிந்த அறிஞர் பெருமக்கள் எதையும் தெரியாதவர்கள் போல இருப்பார்கள். ஆனால் எதுவுமே தெரியாத அரைகுறை அறிவு அதிகமான ஆர்ப்பாட்டம் செய்யும். அப்படிப்பட்ட அரைகுறை அறிவு உள்ளவர்கள் அறிஞர்கள் இருக்கின்ற சபையில் வரும் பொழுது மௌனமாக இருப்பதுதான் அவர்களுக்கு அலங்காரம் என்பதாகவே சொல்லிடுறார். ஏன்னா இப்ப அறிஞர்கள் இருக்கின்ற சபையில ஒரு அறியாமை நிலையில் இருக்கிறவன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏதாவது வாயை திறந்து வளரிட்டான்னா அவனை பத்தி தெரிஞ்சிடும். ஓ, இவன் ஒரு அரைகுறை ஆளு, ஒரு அறிஞர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது அங்க வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அதனால அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு, பொது இடங்கள்ல வரும்போது, மகான்கள் ஞானிகள் இருக்கிற இடத்துல வரும்போது இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யறவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருப்பது, மௌனமாக இருப்பது தான் அவர்களுக்கு அது அலங்காரம் என்பதாக இந்த ஆணவக்காரர்களுக்கான ஒரு அறிவுரையாகவே இதை சொல்கிறார். அப்ப மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துல எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா ஞானிகளுடைய மௌனம் என்பது பாத்தீங்கன்னா மிக உயரிய மௌனம், அந்த ஆத்மாவின் நிலைப்பாடு. அது அதாவது மௌனம் அப்படிங்கிற வார்த்தையே முனிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்ப ஒரு முனிவர் தான் மௌனமாக இருக்க முடியும். மகான்கள் ஞானிகள் தான் எப்பயுமே மௌனமாக இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த அடிப்படையில மௌனமாக இருப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதின் அடிப்படையில மௌனமாக இருப்பார்கள். அவருடைய மனம் ஆர்ப்பாட்டமே செய்யாது, அது அமைதியாக இருக்கும். ஆனா அவர்கள் செயல் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மௌனம் வேற, இவர்கள் இப்போ இந்த அறகுறை ஆட்கள் நடைமுறையில கடைபிடிக்கிற மௌனம் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மௌன விரதம் இருக்கிறதல்ல. இங்க மனதளவுல மௌனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதாகவே இங்கு மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அதைத்தான் இங்க பர்த்ருஹரி இந்த 7வது பாடல்ல
விளக்கம் கொடுக்கிறார். அப்போ ஞானிகளுடைய மௌனம் என்பது ஒளியே வேண்டாம் என்று மறுப்பது கிடையாது. அதாவது சவுண்டே வரக்கூடாது அப்படின்னு மறுக்கக்கூடியவர்கள் அல்ல. அதே மாதிரி மற்றவர்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து போபவர்களும் அல்ல. இந்த ஞானிகளுடைய மௌனம் உடன்பாட்டு கோட்பாடு என்று சொல்லப்படுது. அந்த ஆத்மாவினுடைய சுகத்திலிருந்து வருகின்ற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற ஒரு மௌனம். அந்த மௌனம் ஒரு ஸ்தூல மௌனம் கிடையாது. மனதினுடைய சூக்கும மௌனம். அந்த ஆத்மாவிடம் தன்னுடைய மனதை ஒப்படைத்தவன் தான் இங்கு முனிவன், ஞானி என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆத்மாவிடத்திலே தன்னுடைய அகங்காரத்தை யார் ஒருவன் இழந்து விடுகின்றானோ அவன் ஞானி, அவன் தான் மௌனி, அவன் தான் முனி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற மௌனம் மிக சிறப்பான மௌனம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதைத்தான் இங்க பர்த்ருஹரியும் இங்க சொல்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஞானி பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது மௌனத்தின் சிதறல்கள் என்று சொல்லலாம். மௌனத்தினுடைய சிதறல்கள் எப்படின்னா, அந்த ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்மபூர்வமான வார்த்தைகளாக இருக்கிறதுனால அது மதிப்பற்ற வார்த்தைகளாக இருக்கும். அதனாலதான் மகான்களுடைய வார்த்தைகளும், மகான்களுடைய கவிதைகளும், மகான்களுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எவ்வளவு ஒரு அற்புதத்தை கொடுக்குது, படிக்கும் போதே ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. அதெல்லாம் அந்த ஆத்மாவிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுதான் உண்மையான மௌனத்தின் வெளிப்பாடு என்று மகான்கள் இங்க சுட்டி காட்டுறாங்க. இந்த அரைகுறை அறிவாளிகள் கற்றறிந்த சபையில போகும்போது பேசாமல் இருப்பது அவர்களுக்கு அலங்காரம். பேசிட்டாங்கன்னா அலங்கோலம். ஏன்னா அவங்களுடைய இது தெரிஞ்சு போயிடும். சபையில தெரிஞ்சு போச்சுன்னா அவமானப்பட்டு விடுவார்கள். ஏன்னா கற்றறிந்த சபையில அமைதியாக உட்கார்ந்து இருப்பது அவர்களுக்கு நல்லது என்பதாக ஒரு அறிவுரையை வழங்குகின்றார் இந்த 7வது பாடல்ல. அடுத்தது 8வது பாடல். யதா கிஞ்சி நோகம் திப இவ மாதாந்த சமபவம் ததா சர்வ நோஸ்மீத்ய பவத வலிப்தம் மம மனஹா யதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகா சாதவகதம் ததா மூர்க்கோஸ்மீதி ஜ்வர இவ மதோமே விய பகதஹா. இந்த மந்திரம் 8வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றறிந்ததை வைத்துக்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அடிப்படையில் இருக்கின்ற அஞ்ஞானிகள், மூடர்கள், குருடர்கள் ஒரு யானையை தடவி பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறியது போல தனக்கு தெரிந்ததை எல்லாம் பெருமையாக பிதற்றிக் கொண்டிருப்பார்கள். அதாவது அவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக்கொண்டு ஆணவமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அஞ்ஞானிகள் உண்மையிலேயே கற்றறிந்த உண்மை ஞானிகளினுடைய தொடர்பை உண்டாக்கி கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்பது அப்போதுதான் உணரப்படும். அந்த நிலையில்தான் அவர்களுடைய ஆணவ காய்ச்சல் தானாகவே தணிந்து விடும் என்பதாக இந்த பாடலிலே பொருள் தருகிறார். ரொம்ப ஒரு அருமையான பாடல் அதெல்லாம். அதாவது அந்த முட்டாள்களுடைய நிலைப்பாடையை எடுத்து சொல்லிக்கிட்டே வரார். 14 மந்திரங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட முட்டாள்களை பற்றி தான் பேசுவார்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னா இங்க முட்டாள்கள் அப்படிங்கிறது அஞ்ஞானிகளை, மூடர்களை சொல்றார். ஏன்னா இங்க இவர்கள் என்னன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒன்றுமே தெரியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றதை வைத்துக்கொண்டு அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அடிப்படையில பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய செயல் எப்படி இருக்கும்? இப்ப கண் இல்லாத குருடர்கள் ஒரு 4 பேர் 5 பேர் அங்க இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு யானையை பார்க்கறாங்க. அப்ப உடனே ஒரு குருடன் என்ன பண்றான்? யானையினுடைய காலை தடவி பார்க்கறான். யானை தூண் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்றான்? யானையினுடைய காதை தடவி பார்க்கறான். இல்ல யானை முறம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப இது மாதிரி குருடர்கள் யானையினுடைய ஒவ்வொரு பகுதியை தொட்டு பார்த்து விதவிதமா பேசிக்கிறான். ஒருத்தன் யானையினுடைய வாலை தொட்டு பார்க்கறான். இல்ல நீங்க சொல்றது தப்பு. யானை எங்கெங்க முறம் மாதிரி இருக்குது, யானை எங்கெங்க தூண் மாதிரி இருக்குது, அது பாருங்க கயிறு மாதிரி இருக்குங்கிறான். அந்த யானையினுடைய வாலை தொட்டு பார்த்துட்டு. அப்ப இது மாதிரி குருடர்கள் மாதிரி கண் தெரியாத குருடர்கள் யானையை தடவி பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறியது போல இந்த மூடர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? தனக்கு தெரிந்ததை இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று பெருமை அடித்துக் கொள்வார்கள், பீற்றிக் கொள்வார்கள் என்று இங்க சொல்றார். இந்த மந்திரத்துல, இந்த பாடல்ல தெளிவுபடுத்துறார். அப்ப அதனால எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து ஆணவமாக இருந்த அவர்கள்
உண்மையிலேயே ஒரு கற்றறிந்த ஞானியினுடைய தொடர்பை உண்டாக்கி கொண்டார்கள் என்றால், அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்ற புரிதல் அப்பொழுதுதான் வெளிப்படும். அந்த நிலையில் தான் அவர்களுடைய ஆணவ காய்ச்சல் வந்து தானாகவே தணியும் என்பதாக இந்த பாடலிலே ஒரு அருமையான விளக்கத்தை மூடர்களுக்காக விளக்கம் கொடுக்கிறார். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. அந்த கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆணவக்காரன் இருந்தான். அந்த ஆணவக்காரன் என்னன்னா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். ஏன்னா, அவன் ஒண்ணும் பெருசா படிக்கல, பெரிய ஒரு அறிவும் இல்ல. ஆனா, இவன் பெரிய ஒரு அறிவாளி மாரி பில்டப் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு தலைக்கனம் கொண்டவனாக யாரையும் மதிக்காமல் இருந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு வந்து அந்த ஆணவக்காரன் ஒரு வீதி வழியா போய்க் கொண்டிருக்கும்போது, அந்த வீதியில இருந்த ஒரு கோயில் அருகே ஒரு குழந்தை வந்து ஒரு தீபத்தை ஏற்றி கடவுளை வழிபட்டுக் கொண்டிருந்தது. இந்த ஆணவக்காரனுக்கு உடனே அந்த குழந்தைய போய் சீண்டி பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வ கோளாறுல, அந்த குழந்தைகிட்ட போயி இவனுடைய திறமைய காட்ட விரும்பினான். அந்த குழந்தைய பார்த்து ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி கேட்டான். "என் பாப்பா, இந்த தீபத்தை நீயாகவே ஏற்றினாயா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அந்த குழந்தையும், "ஆமா, நான் தான் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன்" அப்படின்னு சொன்னது. "சரி, இந்த தீபம் இதற்கு முன்னாடி எரியாமல் தானே இருந்தது. ஆனால் இப்போது எரிகிறது இல்லையா?" அப்படின்னு கேட்டான். அந்த குழந்தை, "ஆமா, இதுக்கு முன்னாடி எரியாம தான் இருந்தது. இப்ப நான் வந்து பத்த வச்சேன். அதனால இது எரியுது" அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவன் உடனே அந்த குழந்தைய மடக்கிற மாரி ஒரு ஆணவத்துல கேள்வி கேட்டான். "இப்ப இதுக்கு முன்னாடி இந்த தீபம் எரியாம இருந்தது. இப்போ இந்த தீபத்த எரிய வச்சு ஒரு வெளிச்சம் வருது இல்லையா? இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு காட்ட முடியுமா?" அப்படின்னு ஒரு கேள்வி அந்த குழந்தைகிட்ட கேட்டு சிரிக்கிறான். ஏன்னா, இவன் பெரிய ஒரு அறிவாளிங்கிற நெனப்புல, அந்த குழந்தைய மடக்கிட்ட மாரி ஒரு கற்பனையில, "இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருது? நீ சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு அந்த குழந்தைய மடக்குன மாரி ஒரு கேள்விய கேட்கிறான். அந்த குழந்தை அவன பார்த்து சிரிச்சுட்டு, உடனே அந்த தீபத்த வந்து ஊதி அணைச்சிடுது. தீபத்த ஊதி அணைச்சிட்டு, இந்த குழந்தை அவன பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. "சரி, இப்போ இந்த தீபத்தினுடைய வெளிச்சம் எங்கே போனது என்று நீங்கள் சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்குது. இவன் என்ன சொன்னான்? "அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் எங்கிருந்து வந்தது?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். இந்த குழந்தை அந்த தீபத்த ஊதி அணைச்சிட்டு, இப்ப அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் எங்கே போனது அப்படின்னு அந்த கேள்விய திருப்பி கேட்ட உடனே, இந்த ஆணவக்காரன் ஆடி போயிட்டான். ஏன் இந்த மாதிரி ஒரு ஆணவத்துல, எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு அகங்காரம், ஆணவம் அதுல ஆடிக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த குழந்தை அவனுக்கு ஒரு அறிவ குடுத்தது இல்லையா? "உனக்கு மேல எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க இருக்காங்க" அப்படின்ட்டு. "வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு" அப்படிங்கிறது பழமொழி. அதாவது ஒருத்தனுக்கு எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்துல ஆடுனா, அவன வெல்வதற்கு இன்னொருத்தன் வருவான். அதனால இங்க எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கலாம். இன்னொருத்தருக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆக எல்லாரும் எல்லாம் கற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்ப அவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு இல்லையா? அப்ப அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்து விட்டாலே அவன் அழிந்து விடுகிறான் என்றுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க ஆணவக்காரர்களுக்கான ஒரு அறிவுரை பாடலாகவே அவர் இதை முன்னிறுத்துகிறார். பர்த்ருஹரி ஆணவக்காரர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்குகின்ற பாடலாக இதை முன்னிறுத்துகிறார். அப்போ இந்த ஆணவக்காரனுக்கு எப்படி அந்த குழந்தை வந்து ஒரு பாடத்தை புகுட்டியதோ, அது மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்களையும் அடக்குவதற்கு இன்னொருத்தன் வருவான். ஆகவே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதினாலே, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் எப்பொழுதும் கூறக்கூடாது என்பதாகத்தான் இந்த பாடல்ல நம்ம பார்க்க முடியுது. இது வந்து பர்த்ருஹரியினுடைய நீதி சதகத்தினுடைய 8வது பாடல் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது 9வது பாடல். கிருமிகுல சித்தம் லாலா கிளின்னம் விகந்த ஜுகுப்சிதம் நிருபமரசம் பிரீத்யா காதன்ன ராஸ்தி நிராமிசம் சுரபதீம் அபிஸ்வா பார்ஸ்வஸ்தம் விலோக்கிய ந சனகதே நஹி கணபதி சக்த்ரோ ஜந்துஹு பரிக்ரஹ பல்குதாம். 9வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, புழுக்கள் நிறைந்த துர்நாற்றம் வீசுகின்ற அருவருப்பான ஒரு மாமிசம் இருக்கின்ற ஒரு எலும்பு துண்டை ஆசையாக சுவைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாயானது அதன் உமிழ்நீரில் நனைய நனைய அந்த எலும்பை மிகவும் மகிழ்ச்சியுடன் கடித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே, இந்த தேவர்களின் தலைவனான இந்திரனே அதன் அருகில் வந்தால் கூட
அந்த நாய் அவரை கவனிக்காது. அதுபோல பேராசை கொண்ட ஒரு மனிதன் அற்ப விஷய சுகங்களிலே ஆழமாக மூழ்கி கிடக்கின்ற நேரத்திலே மகத்தான விஷயங்களை மற்றவர்கள் சொல்ல முற்பட்டால் அவன் அதை கண்டு கொள்ள மாட்டான், அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் என்பதாக ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை இந்த 9வது பாடலிலே சொல்கிறார். அதாவது எப்படி அவர் ஒப்பீடு செய்கிறார் அப்படின்னா, இந்த மூடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாயோட ஒப்பிடுறார். மூடர்களையும் நாயையும் ஒப்பிடுறார். எப்படி ஒப்பிடுறார்னா, இப்ப ஒரு நாய்க்கு வந்து கொஞ்சம் புழுக்கள் நிறைஞ்சு துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு அருவருப்பான ஒரு மாமிசம் கிடைச்சிடுச்சு. ஒரு மாமிச துண்டு. அது ஒரு எலும்பு துண்டு அது. அந்த எலும்பு துண்ட அந்த நாய் என்ன பண்ணுது? வாயில வச்சு கடி கடின்னு கடிக்குது. அதுல அந்த நாத்தமும், அந்த வாசனையும், அந்த புழுக்களும், அந்த அருவருப்பக்கூடிய செயலும் அதுக்கு பிடிச்சிருக்கு. அந்த நாய்க்கு வந்து பிடிச்சிருக்கிறதுனால தான் அது வந்து அத அவ்வளோ ஆர்வமா கடிச்சு, அத சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி அது ரொம்ப ஆர்வமா அந்த அற்பமான பொருளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்துல, தேவர்களின் தலைவனான ஒரு இந்திரனே அதன் அருகில் வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன். அப்ப கூட அது கண்டுக்காது. ஏன்னா, அதுக்கு வந்து சாப்பிடுறது தான் அந்த மும்முரம். அந்த நாத்தம் பிடிச்ச பொருள அவ்வளோ ஆர்வமா திங்கிறதுல அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல அது எப்படி ஒரு மிகப்பெரிய ஆட்கள் பக்கத்துல வந்தா கூட அத கவனிக்காம அந்த சாப்பாட்டு விஷயத்துல, அத திங்கிற விஷயத்துல அவ்வளவு ஆர்வமா இருக்கோ, அதுபோல மனிதர்கள், பேராசை கொண்ட மனிதர்கள் இந்த அற்ப விஷய சுகங்களிலே வந்து ரொம்ப ஆழமாக மூழ்கி கிடப்பார்கள். அந்த நாய் மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த உலக விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ரொம்ப ஆழமா மூழ்கி கிடந்துகிட்டு இருக்கிற அவங்க கிட்ட போயி, "என்னங்க இப்படி போய் நேரம் வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? சிறிது நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்கலாம் இல்லையா? இது மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்துல இருக்குல்ல. அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க" அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப் போனா கூட, அந்த வார்த்தைகளுக்கோ, அதை சொல்ல வருகின்றவர்களுக்கோ அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்பதாக இங்க சொல்றார் இந்த பாடல்ல. அதாவது இந்த பாடல்ல வந்து அவர் ரொம்பவே டைரக்ட்டாவே தாக்கிடுறார். அதாவது மூடர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொல்றார். இப்படிதான் இருப்பாங்க. இவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க நல்ல விஷயங்கள சொல்ல முயற்சி எடுக்காதீங்க. கால விரயம் அப்படிங்கிற மாரி ரொம்ப வெளிப்படையா பேசிக்கிட்டே வர்றார். இதுதான் இந்த 9வது பாடலினுடைய பொருள். அதாவது புரிய வைக்கிறார். ஏன்னா இந்த மாரி சின்ன சின்ன அற்ப விஷயங்கள்ல தான் மனிதன் ஆர்வமாக இருப்பான். நல்ல விஷயங்கள நோக்கி திரும்ப மாட்டான். ஏன்னா அவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறவங்க கிட்ட போயி இந்த விஷயத்தை பற்றி நீங்க பேசுவது வீணானது அப்படிங்கிற மாரி புரிய வச்சிடுறார். அடுத்த பாடல் வந்து 10. சிரஹா சார்வம் ஸ்வர்காத் பசுபதி சிரஸ்தஹ க்ஷிதிதரம் நீத்ரா துத்துன காதவனிம் வனே சாபி ஜலதிம் அதோதோ கணகேயம் பதம் உபகதாஸ்தோகம் அதவா விவேக பிரஷ்டானாம் பவதி வினிபாதக சதமுகா. இந்த 10வது பாடல் என்ன சொல்றாருன்னா, கங்கை வந்து அந்த தேவலோகத்திலே இருந்து வெளிப்பட்டது. கங்கை வந்து தேவலோகத்திலிருந்து வெளிப்பட்டது. அது நேரடியாக பூமியில் வந்து விழுந்தா பூமி தாங்காது. ஏன்னா, அது அவ்வளவு வேகமா அங்கிருந்து வந்து பூமிய விழுதுன்னு வச்சுக்கங்களேன். அது விழுற வேகத்துல பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த சுழற்சியில ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும். அப்படி ஏற்பட்டா அந்த பூமியினுடைய அந்த அதிர்வுல இங்க இருக்கிற உயிரினங்கள் பாதிக்கப்படும். ஆகவே அதை வந்து நேரடியா கங்கைய வந்து பூமியில விழாத மாதிரி சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தலையில ஜடாமுடியில அத தாங்கி மெதுவாக பூமியில இறக்குறார். அதுதான் புராண கதை. அத சொல்றார். இந்த புராண கதை ஒண்ணு இருக்கு. அதாவது கங்கை எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையில வந்து கங்கை நேரடியா பூமிய நோக்கி வர முடியாது. அப்படி வந்தா பூமி தாங்காது. ஏன்னா கங்கைங்கிற நதி வந்து இங்க உற்பத்தி ஆகல. தேவலோகத்துல உற்பத்தியான ஒரு தீர்த்தம். அப்ப அங்கிருந்து அது உற்பத்தி ஆகி பூமியை நோக்கி வரும்போது, அது வேகமாக பூமியை தாக்கிவிட்டா பூமி தாங்காதுங்கிறதுனால சிவபெருமான் தன்னுடைய தலையில தாங்கி, தன்னுடைய முடியின் வழியாக அதை மெதுவாக கீழ வேக கட்டுப்பாடு செய்து இறக்குறார். அப்ப அதன் பிறகு அவருடைய தலையிலிருந்து அது மலைக்கும், பிறகு மிக உயர்ந்த மலையிலிருந்து சமவெளிக்குமாக அந்த நதி பாய்ந்து, கடைசியில கடலில் சென்று ஒன்றுமில்லாமல் ஒடுங்கி விடுகிறது. எப்படி ஒரு பிரம்மாண்டமான நதி, அதாவது மிக புனிதமான நதி, பிரம்மாண்டமான நதி, உற்பத்தி ஆன இடம் மிக உயரிய இடம். அது உற்பத்தியாகி வருகின்ற பாதைகளும் பவித்திரமான பகுதிகள். அது சிவபெருமானுடைய தலையில விழுந்து, அப்புறம் அது வந்து இமயமலையில சாரல்கள்ல விழுந்து, ஓடி, அப்புறம் அந்த மலையிலிருந்து கீழ இறங்கி, சமவெளிக்கெல்லாம் வந்து, சமவெளிகளையும் பல பகுதிகளில பாய்ந்து, கடைசியாக அது வந்து
கடலோடு சென்று கரைந்து விடுகிறது, காணாமல் போய் விடுகிறது இல்லையா? அதுபோல அற்பமான முட்டாள்கள் அநேக வழிகளில் ஆதாயம் வருவது போல கருதி கொண்டு பலவாறாக ஆர்ப்பரித்துக் கொண்டு அவர்கள் அடங்கிய பின் இவர்களும் ஒன்றுமில்லாமல் ஒடுங்கி விடுகின்றார்கள் என்று ஒரு உவமானத்தை கொடுக்கிறார். அதாவது இந்த முட்டாள்களுடைய ஆர்ப்பாட்டமோ ஆதாயமோ நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது அவங்க வந்து ஏதோ பிஸியா இருக்கிற மாதிரியும், நிறைய சம்பாதிக்கிற மாதிரியும், அதை இதை செய்யற மாதிரியும், நிறைய ஆதாயம் வருவது போலவும் காட்டிக்குவாங்க. ஆனா அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் எல்லாம் என்ன ஆகும்னா, அவங்க அடங்கி ஒடுங்குகின்ற நேரத்துல அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். அப்ப எவ்வளவு ஒரு உயரிய நிலையில இருந்தாலும் கூட அது கடைசியில அவங்க எவ்வளவுதான் அந்த ஆதாயத்தை அடைந்தவர்களாக இருக்கலாம், பொருளாதாரத்தை சேர்த்தவர்களாக இருக்கலாம், எதுவுமே அவங்களால எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? கடைசியில என்ன ஆகிடும்? ஒன்று இல்லாம வீணாகத்தான் அதெல்லாம் போகும். அவர்கள் வைத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஒன்றுமில்லாமல் போய் அவர்களும் ஒன்றுமில்லாமல் ஒடுங்கி விடுகிறார்கள் இல்லையா? அதுதான் இங்க ஓமானமா எடுக்கிறார். இந்த கங்கை நதியோட ஒப்பிடுறார். ஏன்னா கங்கை நதி எவ்வளவு ஒரு மிக உயரிய இடத்துல இருந்து வந்தாலும் கடைசியில அது கரைகின்ற இடத்துல ஒன்றும் இல்லாம போயிடுது இல்லையா? கடல்ல போய் கடைஞ்சு விட்டா, கலந்து விட்டா, இப்ப எது கங்கை நதி எது கடல்னு அப்படி பிரிச்சு பார்க்க முடியுமா? பிரிச்சு பார்க்க முடியாது. அது மாதிரி ரெண்டும் ஒன்றாகி விடுகின்ற ஒரு சங்கமத்துல பிரித்து எடுக்க முடியாது. அப்ப அவ்வளவு பெரிய புனித நதி வந்து கடலோட கலந்து விட்ட பிறகு அதனுடைய மகத்துவம் காணாமல் போய் விடுகிறது. அந்த கங்கை நதி கடல்ல கலக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மகத்துவம், புனிதத்தன்மை எல்லாமே. அது கடல்ல கலந்த பிறகு அதனுடைய புனிதம் இல்லை இல்லையா? ஏன்னா கடலோட கடலா போன பிறகு அது எது கங்கைன்னு யாருக்கு தெரியும்? அது மாதிரி இங்க ஒருத்தர் வாழுகின்ற காலத்திலே முட்டாள்தனமான காரியங்களை செய்து கொண்டு அதிக ஆதாயம் அடைவது போல காட்டிக்கொண்டு வாழுகின்றவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்திலே அடங்கும் போது ஒன்றுமில்லாமல் ஒடுங்கி விடுகின்றான் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்தை இந்த 10வது பாடலிலே சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த பாடல்கள்லாம் நம்ம ஆழ்ந்து கவனிக்கும் போது இங்க நிலையாமையையும் நமக்கு சுட்டி காட்டுறாரு, நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து அவர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிற வார்த்தையில் அவர் ஏன் பேசுறாரு அப்படின்னா, அஞ்ஞானிகள், மூடர்கள் அப்படிங்கிறதே இதனுடைய தலைப்பு அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. பர்த்ருஹரியினுடைய நீதி சதகத்துல முதல் 14 பாடல்களுக்கு வந்து மூட பதத்தின்னு தான் பேரு. மூட பதத்தின்னா மூடர்களுக்கான பகுதின்னு தான் அந்த இடத்துலயே அது தொடங்குது. அப்ப அப்படிப்பட்ட இந்த பகுதி வந்து அஞ்ஞானிகளுடைய நிலைப்பாட்டை சுட்டி காட்டுறார். அதுல எப்படியெல்லாம் மனிதன் ஆணவத்துல ஆடிக்கொண்டிருக்கிறான், அறியாமை மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் வந்து எதை தேட வேண்டுமோ அதை தேடுறதில்லை. அதாவது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இவர்களிடத்துல இல்ல. எது நித்தியமானது? இங்க இறைவன் மட்டும்தான் நித்தியமானவன். ஆனா இந்த உலகம் என்பது அனித்தியமானது. இந்த உலகத்துல எவ்வளவுதான் நம்ம பொன்னும் பொருளும் வைத்துக் கொண்டிருந்தாலும் அதை போகும்போது கொண்டு போக முடியாதுல்ல. அப்ப உண்மையிலேயே நாம எதை தான் கொண்டு போக முடியும்? நாம் இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொண்ட ஞானத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும். வேற எதையுமே கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா, பல்வேறு பிறவிகளுக்கு தொடரக்கூடிய ஒரு கல்வி இது. அத்தியாத்ம யோகம், ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக உயரிய விஷயம். இது வந்து சாஸ்வதமானது, சத்தியமானது, நிலையானது, அந்த இறைத்தன்மை கொண்டது, இறைவனை காட்டி கொடுப்பது. அப்ப இந்த நிலையில வந்து நாம் இங்க வாழும்போதே அந்த ஆனந்த நிலையில வாழ்ந்து கொண்டு நாம இந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது கூட அந்த இறைத்தன்மையோட இரண்டரை கலந்து ஆனந்தமாக நம்ம அதை அனுபவிக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை நாம எடுத்துக்காம அற்பமாக அழிந்து போகின்ற விஷயத்துல அதிக ஆர்வம் காட்டுறோம். அப்ப அதனால நம்ம என்ன அடைய போறோம்? ஒன்றும் அடைய போறது இல்லை. போகும்போது எல்லாம் விட்டுட்டு தான் போக போறோம். அது ஔவையார் பாடல் கூட ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. ஔவையாருடைய பாடல் வந்து, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடனே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு ஆரே அனுபவிப்பார் அப்பணத்தை அப்படின்னு ஒரு ஔவையார் பாடல் இருக்கு. அதாவது நீ பாடுபட்டு பணத்தை சேர்க்கிறப்பா, ஆனா அந்த பணம் வந்து உன்னுடைய கூடு விட்டு ஆவி போயிட்டா யார் அனுபவிப்பா? எப்படி அவர் சொல்றாங்க? பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடனேங்கிறாங்க. அந்த காலத்துல வந்து புதைத்து வைக்கிறது தானே. இப்பதான் பேங்க் இருக்கு, பேங்க்ல டெபாசிட் பண்றோம். அந்த காலத்துல எல்லாம் டெபாசிட் கிடையாது இல்லையா? அவங்கவுங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துல தங்க காசுகள் எல்லாம் போட்டு மண்ணுக்கடியில புதைச்சி வச்சிருவாங்க. அதைத்தான் ஔவையாருடைய காலத்துல நடந்ததுனால ஔவையார் என்ன சொல்றாங்க? பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடன்கிறாங்க. அப்ப கேடுகட்ட மானிடன்ற அளவுக்கு ஔவையார் திட்டுறாங்க அப்படின்னா, அந்த அறியாமை உள்ளவர்களை அப்படித்தான் அவங்க ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இவருடைய பாடல்லையும் பார்க்கிறோம். பர்த்ருஹரியினுடைய பாடல்லையும் பார்க்கிறோம், ஔவையாருடைய பாடல்லையும் பார்க்கிறோம். அப்ப இவங்க எல்லாம் என்னன்னா நேரடியாவே தாக்குறாங்க.
அறியாமை உள்ளவர்களே அஞ்ஞானிகளை வந்து மரியாதையே கொடுக்காம தான் தாக்குறாங்க. ஏன்னா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்பது இனிமேல் வருகின்ற மந்திரங்கள் சொல்ல போகுது. அதை பார்க்கலாம். அடுத்த 11வது மந்திரம். சக்யோ வாராயித்தும் ஜலேன சுதபுக் சத்ரேன சூர்யாதபோ நாகேந்திரோ நிசி தாக்குசேன சம தோதண்டேன கோகர் தபௌ வியாதிர் பேச ஜசனக்ர சைச்ச விவிதைர் மந்திர பிரயோகைர் விஷம் சர்வஸ் ஔஷதமஸ்தி சாஸ்திர விகிதம் மூர்க்கஸ்ய நஸ் ஔஷதிம். இது வந்து பர்த்ருஹரியினுடைய நீதி சதகத்தினுடைய 11வது பாடல். இப்ப இந்த பர்த்ருஹரியினுடைய பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பாடல்கள். அதாவது எந்தெந்த இடத்துல எப்படி அதை எடுத்து பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு இந்த மந்திரத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீரை கொண்டு நெருப்பை அணைக்கலாம், குடையை பயன்படுத்தி வெயிலில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம், காட்டு யானையை கூட அங்குசத்தின் உதவியினால் கட்டுப்படுத்தி விடலாம், பசுக்கள் மற்றும் கழுதைகளின் கூட்டங்களை கூட ஒரு குச்சியை கொண்டு மேய்த்து விடலாம், மேலும் குணப்படுத்த முடியாத நோய் ஏதேனும் இருந்தால் கூட அதற்கான மருந்துகளை கொடுத்து அந்த நோயை குணப்படுத்தலாம், மேலும் விஷம் குடித்த ஒருவரை கூட மந்திரங்கள் மற்றும் மருந்துகளின் உதவியுடன் குணப்படுத்தி விடலாம். ஆனால் எந்த வேதத்திலோ அல்லது அறிவியலிலோ முட்டாள்தனத்திற்கு மட்டும் சிகிச்சையோ தீர்வோ இல்லவே இல்லை என்பதாக இந்த பாடல்ல அருமையாக சொல்றார். அவர் சொல்ற பாடலை வந்து நல்லா ஆழமா கவனிக்கணும். அதாவது நாம் மிக உயரிய விஷயமாக பார்க்கின்ற வேதம் இருக்கு இல்லையா, வேதாந்தம், அப்புறம் நம்ம இப்ப நவீன சயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அறிவியல் எல்லாம் இருக்கு. அப்ப வேதாந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது நவீன அறிவியலாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலையுமே வந்து முட்டாள்தனத்திற்கு மட்டும் சிகிச்சை கிடையாது. ஏன்னா முட்டாள்களுக்கு வந்து இந்த ரெண்டு விஷயமே உதவாது, அறிவியலும் உதவாது, ஆன்மீகமும் உதவாது. எந்த ஓமானத்தோடு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப அருமையான ஓமானங்கள் எல்லாமே. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆழமான அறிஞர்கள் தான் வெளிப்படுத்த முடியும். எல்லாருக்கும் இது தோணாது இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வந்து ரொம்ப உயரிய சப்ஜெக்டா போற்றப்படுது. பாருங்க எப்படி சொல்றாரு. தண்ணீரை கொண்டு நெருப்பை அணைக்கலாம், குடையை பயன்படுத்தி வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம், காட்டு யானையை கூட அங்குசத்தின் உதவியால் கட்டுப்படுத்தலாம், பசுக்கள் மற்றும் கழுதைகளின் கூட்டங்களை ஒரு குச்சியால் மேய்த்து விடலாம், குணப்படுத்த முடியாத நோய்கள் ஏதேனும் இருந்தாலும் கூட அதற்கான மருந்துகளை கொடுத்து அவைகளை குணப்படுத்தலாம், விஷம் குடித்த ஒருவரை கூட மந்திரங்கள் மற்றும் மருந்துகளின் உதவியுடன் குணப்படுத்தலாம். ஆனால் முட்டாள்களை எந்த வகையிலும் சிகிச்சை அளிக்க முடியாது. முட்டாள்களுக்கு எந்த சிகிச்சையும் பயன்படாது. அவர்களுக்கு வேதமோ வேத சாஸ்திரங்களோ அறிவியல் நூல்களோ கூட அவர்களுக்கு பயன்படாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த 11வது பாடலிலே பர்த்ருஹரி விளக்கமளிக்கிறார். இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பாடல்கள். அதாவது இங்க மனிதனாக பிறந்தவனுக்கு வந்து பிரத்யேக அறிவு வந்து பகுத்தறிவு தானே. அப்ப இந்த பகுத்தறிவை பயன்படுத்த தெரியாம இருக்கின்ற மனிதன் வந்து ஒரு மிருகத்துக்கு சமம் அப்படின்னு தான் மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு நான் நிறைய வகுப்புகள் எடுக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் நிறைய வகுப்புகள் எடுக்கும்போது இந்த 6ஆம் அறிவை பத்தி பேசும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனித பிறவி வந்து மகத்துவமான பிறவி. இந்த பிறவியினுடைய மகத்துவமே வந்து பகுத்தறிவு தான். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இது கிடையாது. ஏன்னா படைக்கப்பட்ட ஜீவராசிகள்ல வந்து சிறப்பான மனிதன் மட்டும்தான் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறிய முடியும். அப்ப அந்த அறிவை அவன் பயன்படுத்துகிறானா அப்படின்னா பெரும்பாலான மனிதர்கள் வந்து பயன்படுத்துவது கிடையாது. அதாவது மனிதனாக இருப்பான், ஆனா வாழ்க்கை வந்து மிருகம் மாதிரி இருக்கு இல்லையா, அப்படித்தான் நிறைய பேர் வாழ்றாங்க. அப்ப அந்த வாழ்க்கை வந்து உடல் தான் மாறி இருக்கே தவிர உள்ளம் மாறல, அவனுடைய மனம் மாறவே இல்லை, அறிவு வளரவே இல்லை. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு நவீன பாடல்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த வளர்ச்சி வந்து அப்படி ஒட்டுக்கா நடக்கல இல்லையா. ஆள் மட்டும் வளர்ந்துட்டான், ஆனா அறிவு வளரவே இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் நிறைய சமுதாயத்துல. இன்றைய காலத்திலேயே இருக்கிறாங்கன்னா அன்றைய காலத்துல எப்படி இருப்பாங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நம்ம இவ்வளவு நாகரிகம் அடைந்த நாட்டில் இருக்கிறோம், இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனா இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இன்றைக்கு எல்லார் கையிலயும் மீடியா இருக்கு, டிவி இருக்கு, உங்களுக்கு தொலைபேசி இருக்கு, அதுலயே வந்து இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே பார்க்கிறோம். நிறைய புற அறிவுகள் வந்து இன்றைக்கு விரிவா வளர்ந்துகிட்டே இருக்கு. அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு கிராமத்துல பக்கத்து கிராமத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம தான் வாழ்ந்தாங்க.
ஆனா இன்றைக்கு வந்து நம்ம உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கு இல்லையா? உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கு. ஏன்னா இன்டர்நெட்ட இன்னைக்கு நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா, அமெரிக்காவுல என்ன நடக்குது? இங்கிலாந்துல என்ன நடக்குதுன்னு இங்கிருந்தே பார்க்கலாம். ஆனா இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச நம்முடைய பாரத தேசத்திலேயோ, மற்ற நாடுகள்லயோ கூட இன்னும் இந்த முட்டாள்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன்னா இவர்களெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிதலும் இவர்கள்ட்ட கிடையாது. ஏன்னா அந்த மாரி மனோபாவம் உள்ள மனிதர்கள். அதாவது அவர்கள் மனித உடலில் இருப்பார்கள். ஆனால் அறிவு வளராதவர்கள் அப்படிங்கிறது தான் இங்க மகான்கள் பார்த்து அவர்களை சாடுகிறார்கள், திட்டுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பாடல் வந்து 11வது பாடல் இப்படி சொல்றாரா? அடுத்து 12வது பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாகித்ய ஜனகீத கலாவிஹீனஹ சாக்ஷாத் பசு புச்ச விசானஹீனஹ திருணம் ந காதன்னபி ஜீவ மானஸ்தத் பாகதேயம் பரமம் பசூனாம். இந்த 12வது பாடல் இலக்கியம், இசை, கலை போன்ற கலைகளில் நாட்டமில்லாத மனிதன், கொம்பும் வாளும் நகங்களும் இல்லாத மிருகத்தை போன்றவன். அவன் மிருகங்களுக்கான புல்லை மேயாமல் இருந்தாலே போதும், அது மிருகங்கள் செய்த மிக பெரும் பாக்கியம். எந்த அளவுக்கு தமாஷா சொல்றாரு பாருங்களேன். அதாவது ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு ரசனை இருக்கணும். ரசனை தானே மனிதனுக்கு முக்கியம். ஏன்னா அவன் 6ஆம் அறிவு படைத்தவன், பகுத்தறிவு உள்ளவன். அவன் வந்து ஜடம் மாதிரி இருந்தா அவன் மனிதன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் ஜடம் மாதிரியே இருப்பான். அவனுக்கு எதுலயுமே ஆர்வம் இருக்காது. இங்க சொல்றாரு பாருங்க, இலக்கியம், இசை, கலை போன்ற முக்கிய விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ரசனையான விஷயங்கள்ல கூட நாட்டம் இல்லாம ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா, அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்கிறாரு. கொம்பும் வாளும் நகங்களும் இல்லாத மிருகத்தை போன்றவன். அவன் பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி தெரியறான். ஆனா அவன்கிட்ட கொம்பு இல்ல, வாள் இல்ல, நகங்கள் இல்ல. மிருகத்திட்டு இருக்கிற அந்த பயங்கரமான நகமெல்லாம் இல்ல. ஆனா அவன் மிருகம். அது இன்டைரக்டா சொல்றாரு. அவன் வந்து கொம்பும் இல்ல, வாளும் இல்ல, நகங்களும் இல்லாத மிருகத்தை போன்றவன். அப்படிப்பட்டவன் மிருகங்களுக்கான புல்லை மேயாமல் இருந்தாலே போதும். ஏன்னா மிருகங்களுக்காக இருக்கின்ற புல்லுகள்ல போய் மேய்ஞ்சிட போறான். அப்படி மேய்ஞ்சிட்டானா அது மிருகங்களுக்கே ஒரு இழுக்காயிடும். மிருகங்கள் வந்து அந்த மாதிரி அவன் மேயாம இருக்கிறது அவைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்றார். ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்து அந்த மிருகத்தினுடைய புல்ல போய் மேய்ஞ்சிட்டாங்கன்னா அது பாவம், அதுக்கு கஷ்டப்படும். அதனால இந்த மாதிரி மனிதர்கள் வந்து அந்த புல்ல மேயாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே அந்த மிருகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த மூடர்களை வந்து இன்சல்ட் பண்றாரு பாருங்க. அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா அடிச்சு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்றாங்க அப்படின்ட்டு. அப்ப இது மாதிரி இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இசையில நாட்டம் இருக்காது, இலக்கியத்துல நாட்டம் இருக்காது, எதையுமே ஆர்வம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. அவர்களெல்லாம் வந்து என்ன, உடம்பு மனித உடல் அவ்வளவுதான். ஆனா மனம் வளரவே இல்ல, அறிவு வளரவே இல்ல. அப்படிப்பட்டவர்கள் நம்ம என்ன சொல்றது? இப்படிதான் சொல்லணும். மிருகங்களை போன்றவன் என்றுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுதான் அந்த 12வது பாடலுடைய பொருள். அடுத்தது 13. ஏஷாம் ந வித்யா ந தபோ ந தானம் ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்மஹ தே மர்த்திய லோகே புவி பார பூதா மனுஷ்ய ரூபேன மிருகாசரந்தி. இங்க வந்து ஒரு 5-6 விஷயங்களை சொல்றாரு. நா வித்யா, நா தபோ, நா தானம், ஞானம், நா சீலம், நா குணோ, நா தர்மஹா அப்படிங்கிறாரு. அதாவது கல்வி, தவம், கொடை, ஞானம், நன்னடத்தை, நற்பண்பு, அறம், இவைகளை எல்லாம் நடைமுறையில் மேற்கொள்ளாமல் வாழுகின்ற மனிதர்கள் எல்லாம் மனித உருவில் உள்ள மிருகங்கள். இவர்களால் இந்த பூமிக்குத்தான் பாரம் என்பதாக இந்த பாடல்ல தெளிவுபடுத்துறார். இந்த 13வது பாடல்ல இப்படியும் மீண்டும் அவனை மிருகம் என்று சொல்றார். 12வது பாடல் என்ன சொல்லிட்டார்? இலக்கியம், இசை, கலை போன்ற இந்த ரசனையான விஷயங்கள், மனிதனுக்கு வந்து ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கின்ற ரசனையான விஷயங்களை கூட ரசிக்க முடியாதவன் மிருகத்துக்கு சமம். அவன்கிட்ட வந்து கொம்பும் இல்ல, வாளும் இல்ல, நகங்களும் இல்ல, ஆனா அவன் ஒரு மிருகம். அதே மாதிரி இங்க கல்வி இருக்கணும், தவம் இருக்கணும், கொடை இருக்கணும், ஞானம் இருக்கணும், நன்னடத்தை இருக்கணும், நற்பண்புகள் இருக்கணும், அறம் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவனை வந்து நாம மனிதன் என்று சொல்ல முடியாது. இவன் மனித உருவில் உள்ள மிருகம். இவர்களால் இந்த பூமிக்கு பாரம் என்பதாகவே இந்த பாடல், இந்த 13வது பாடல்ல ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிடுறார்.
இது மாதிரி தான் இந்த மகான்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் வருது. இப்ப நம்ம இந்த 14வது பாடலோட நிறைவு செய்வோம். அதாவது இந்த முட்டாள்தனத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து அறிவு பற்றிய கருத்துக்களை வந்து தொடங்கலாம். ஏன்னா ரொம்ப நம்ம இந்த பாடல்கள ரொம்ப விரிவா போய்க்கிட்டே இருந்தோம்னா, நெறைய பேருக்கு போர் அடிக்கும். ஏன்னா இங்க வந்து இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் குடுக்கணும். அத நீங்க 2வது முறை, 3வது முறை கேட்டீங்கன்னா தான் புரியும். ஆக இப்ப இந்த 14வது பாடலோட முட்டாள்களை பற்றிய கருத்துக்களை நிறுத்துறார். அப்புறம் 15வது பாடல்ல இருந்து ஞானிகளை பற்றி பேசப் போறார். அறிவை பற்றி பேசப் போறார். அந்த 15வது பாடல் நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப இன்றைக்கு 14வது பாடலோட நிறைவு செய்வோம். இப்ப 13 பார்த்துட்டோம். இப்ப 14வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, வரம் பர்வத துர்கேஷு பிராந்தம் வனசரஹி சக நா மூர்க்க ஜன சம்பர்க்கஹ சுரேந்திர பவனேஸ்வபி. இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, முட்டாள்களுடன் சொர்க்கத்தில் வாழ்வதை விட காடுகளிலும் மக்களே அணுக முடியாத மலைகளிலும் காட்டு விலங்குகளுடனும் சுற்றித் திரிவது மிகவும் மேலானது. அதுவே நல்லது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த 14வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கைங்கிறது முட்டாள்கள் நிறைந்த ஒரு சமூகமா இருந்ததுன்னு வைங்களேன். நெறைய முட்டாள்கள் நிறைந்த சமூகமா இருக்கு. அப்ப அந்த முட்டாள்கள் நிறைந்த சமூகமா இருந்து அந்த வாழ்க்கையில ஒரு சொர்க்கமே கிடைக்கிறதா இருந்தாலும் பரவால்ல. ஒரு ஆனந்தமா இருந்தாலும் வேண்டாம் அந்த இடத்துல வாழாதீங்கங்கிறாரு. அந்த மாரி சொர்க்கமா இருக்குன்னு சொல்லிட்டு முட்டாள்களோட வாழாதீங்க. முட்டாள்களுடன் சொர்க்கத்தில் வாழ்வதை விட காடுகளிலும் மக்கள் அணுக முடியாத மலைகளிலும் காட்டு விலங்குகளுடனும் கூட வாழ்ந்து விடுவது மேலானது, சிறப்பானது அப்படிங்கிற மாரி இந்த 14வது பாடல்ல இந்த அஞ்ஞானிகளை பற்றி, முட்டாள்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாகவே பேசி விடுகிறார். இதுதான் பர்த்ருஹரியினுடைய ஒரு மகத்துவமான கவிதைகள். அதாவது இந்த பர்த்ருஹரி வந்து அந்த காலத்திலேயே இப்படியெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இதை எடுத்துக்கிற மனோபாவம் வந்து அவரவருடைய மனம் சார்ந்த விஷயம் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப இந்த மாரி பாடல்கள் எல்லாம் படிக்கும்போது நம்ம எந்த மனநிலையில இத கேட்கிறோம், அது நமக்கு ஹர்ட் பண்றதா, இல்ல நம்மள வந்து திருத்துதா, அப்படிங்கிறது நம்முடைய மனம் சார்ந்த விஷயம் தான். இப்ப ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து சொல்லப் போனா, அவர் எந்த அடிப்படையில சொல்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? மனம் தான் அதுக்கு காரணம். இப்ப ஒரு விஷயம் பேசும்போது அது வந்து ஒருத்தருக்கு நல்லதா தெரியும், ஒருத்தருக்கு கெட்டதா தெரியும். ஏன் அவருக்கு நல்லதா தெரியுது, இவருக்கு கெட்டதா தெரியுது? இவருக்கு கெட்டதா தெரியுது, ஏன் அவருக்கு நல்லதா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நல்லதும் கெட்டதும் அவர் பேசுற விஷயத்துல இல்ல. அது அவரவர்களுடைய மனதுல இருக்கு. அப்ப இந்த மனம் சார்ந்த இந்த விஷயம் நமக்குள்ள புரிஞ்சுட்டா, நாம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துடும். ஏன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். இப்ப இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாமே கெட்டதா, ரொம்ப மோசமானதா உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்க கெட்டவங்க, மோசமானவங்க. இப்ப இந்த உலகம் வந்து ஆனந்தமா, சொர்க்கமா உங்களுக்கு தெரியுதுன்னா, நீங்க சந்தோஷமானவங்க, ஆனந்தமானவங்க. அப்ப இது எந்த அடிப்படையில இந்த உலகம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய மனம் சார்ந்து தான். நாம் மனம் எப்படி விரிக்கிறோம், நம்முடைய உள்ளம் எப்படி விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த உலகம் விரியும். அப்ப நம்ம பார்க்கிறவன்லாம் கெட்டவனா, ரவுடியா, மோசமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன காரணம்? நம்ம மனசுல அந்த மாரி விஷயங்கள் அதிகமாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும். ஏன்னா, எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு தானே பெரியவங்க நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்ப நம்முடைய மனசு எப்படி இருக்கோ, அப்படித்தான் நமக்கு வாழ்க்கை அமையும். அப்ப அந்த வாழ்க்கையானது நமக்கு துயரமாக இருக்கு அப்படின்னா, நம்முடைய மனம் வந்து தேவையற்ற விசை சுகங்கள்ல சிக்கி, அந்த துயரத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை வந்து சுகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள உதறணுமோ அத உதறிட்டு, ஒரு நிறைவா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்ப இங்க இந்த இடத்துல நம்ம விழிச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. மனித பிறவியினுடைய மகத்துவமான விஷயமே இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறதுனால தான், இங்க இந்த நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்த வந்து மகான்கள் ஆழமாக வலியுறுத்துகிறார்கள். ஏன்னா, இது வந்து வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்க முடியாது. அவைகளுக்கு வந்து எது நித்தியமானது, எது அனித்தியமானதுங்கிறது புரிந்து கொள்ள முடியாது அதுகளால. ஆனா மனிதன் மட்டும் தான் எது நித்தியமானது? இங்கு சாஸ்வதமான அந்த இறைவன் தான் நித்தியமானது. அந்த அறிவு தான் நித்தியமானது. இந்த உலகம் என்பது மித்யா. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிறது தான் மகா வாக்கிய உபதேசம். அப்ப மகா வாக்கிய உபதேசத்த நம்ம கேட்கும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இங்க இறைவன் மட்டும் தான் நித்தியமான வஸ்து. அப்ப இறைவனுக்கு வேறாக இருக்கின்ற இந்த உலகம் வந்து அனித்தியம். அப்ப இந்த அனித்தியமான விஷயங்கள்ல நம்ம அதிக ஆர்வம் செலுத்திக் கொண்டே இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய மனசு அதுல தான் போய் சிக்கும். அந்த விவகாரங்கள்ல ரொம்ப மூழ்கிடுவோம். அப்புறம் அதிலேயே மூழ்கி, மூழ்கி நம்ம காலங்கள் போய் திரும்பி பார்க்கறதுக்குள்ள,
நமக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடும். மனசு வந்து அப்புறம் திருப்பி இந்த பக்கம் வராது. ஏன்னா இந்த மனம் வந்து ஒரு விஷயத்துல ஆழமா டியூன் ஆயிடுச்சு அப்படின்னா, திருப்பி அத மாற்றி, திருப்பி நல்ல விஷயங்கள நோக்கி திருப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுதான் பெரியவங்க பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா? "5ல் வளையாதது 50ல் வளையுமா" அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப நம்ம இந்த மனச வந்து நம்ம எப்படி டியூன் பண்ணி கொண்டு போறோம் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். அதுக்கு தான் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்மிடத்துல இருக்கின்ற பகுத்தறிவை கொண்டு நம்ம எப்படி பயணிக்கிறோம்? நம்ம வந்து எந்த பாதையை நோக்கி நம்முடைய மனம் ஈர்க்கப்படுது? பிரவೃத்தியில அதிக நாட்டம் காட்டுதா? அல்லது நிவிர்த்தியில அதிகம் நாட்டம் காட்டுதா? இங்க பிரவೃத்திங்கிறது எப்படி நம்ம வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு? நிவிர்த்தியினுடைய நிலைப்பாடு உண்மையிலேயே எப்படி இருக்குது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும்போது தான், நமக்கு இதனுடைய முழுமை தன்மை நமக்கு அனுபவமாகும். அப்பதான் நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரியும். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமும், ஆனந்தமும் புரிய வரும். அத புரிஞ்சுகிட்டு வாழ்றது தான் இங்க வந்து மோட்சம், வீடு பேறு அப்படின்ட்டு மகான்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப நம்ம இன்றைக்கு பர்த்ருஹரியினுடைய இந்த 14 பாடல்களோட நிறைவு செய்வோம். இது வந்து முட்டாள்களை பற்றிய கருத்துரைகளை நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். நாளைக்கு வந்து 15வது பாடல்ல இருந்து தொடங்குவோம். அது அறிவு பற்றிய கருத்துரைகளாக தொடங்குது. அது எப்படி டைம் எடுக்குதுன்னு தெரியல. நாளைக்குங்கிறது சண்டே கிடையாது கிளாஸ். மண்டே வச்சுக்கலாம். மண்டே தான் அடுத்த கிளாஸ். ஆகவே மண்டே வந்து அறிவு பற்றிய கருத்துரைகளோட நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.